நாடே சிரிக்குது. அண்ணா பாலியல் அந்த வன்கொடுமையோ, அதே போல ஈசிஆர்ல நடந்த அதை ஒரு வண்டி சேஸ் பண்ணி ஒரு பெண்கள் எல்லாம் அச்சப்படுகின்ற அந்த அபாய குரல் எல்லாம் அரசு பாரதிக்கு கேட்கல. சரி, கதவு திறந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அந்த நிலைமை. சரி, ஒரு காவல்துறை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட், அழுத்தம் காரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. காவல்துறை என்ன சொல்லுதுன்னா யாருக்குமே அரசியல் பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அரசியல் பின்புலம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதுக்கு அப்புறம் அந்த ஒரு சந்துருன்னு நினைக்கிற அவனை பிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை எடிட்டட் ஸ்டேட்மெண்ட் அதாவது இவங்களுக்கு தேவையானதை மட்டும் போட்டு எடிட் பண்ணி கொடுக்குறாங்க. வேங்கை வயல் விஷயத்துல ஒரு இந்த அரசை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க, வேங்கை வயல் சுதந்திரமா யார் வேணாலும் போட்டோம், ஏன் போக விட மாட்டேன். பத்திரிகையாளர் நீங்க போக முடியுமா வேங்கை வயலுக்கு? இன்னைக்கு வேங்கை வயல் போனா கூட பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு வேங்கை வயல் போனா பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்கு. அதெல்லாம் லாக் பண்ணிட்டாங்க ஊர்ல. ஒரு மூதாட்டினுடைய அந்த இறுதி அஞ்சலிக்கு கூட விசிகா சார்ந்தவர் போல. விசிகா சார்ந்தவங்களால போக முடியல. விசிகா பேசுவாரு. ஆனா கொத்தடிமை சாசனம் எழுதப்பட்டது போல, திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதப்பட்டது போல அங்கேயே தான் இருப்பாரு. ஒரு ஐபிஎஸ் ஆபீசரே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஜிபி இன்னைக்கு மிரட்டப்படுறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல்துறை இன்னைக்கு முழுக்க பாத்தீங்கன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கடிச்சு கடைசியில நாட்டை காக்கின்ற காவல்துறையை இன்னைக்கு மிரட்டுகின்ற அவர்கள் போக்குக்கு வரையில்லை என்று சொன்னால் எந்த வகையிலும் அவர்கள் என்ன வேணாலும் செய்ய வேண்டிய அடிப்படையில் எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கையாக இது செய்ய வேண்டும் என்ற வகையில் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்றைக்கு செய்வது என்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது என்பது